நீங்க எடுத்த பெரியார் திரைப்படம் வந்து மற்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகும்போது பெரியார் ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற பேர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த விமர்சனம் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறது. அதுக்கு உங்களோட பதில்? கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கு. நாங்கள் ஒரு படத்தை எடுத்தோம், அது தெலுங்குல வந்து ஒருத்தர் வாங்கிட்டாரு. அப்ப தெலுங்குல அவரு சர்வே பண்ணும்போது அங்க வந்து ஈவி ராமசாமின்னு சொன்னீங்கன்னா யாருக்குமே தெரியாது. காந்தியை வந்து நாயக்கர் தான் சொன்னார். நாயக்கர் தான் ஃபேமஸ் ஆக்சுவலி அவுட் சைடு தமிழ்நாடு. பெரியார்னு சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஈவி ராமசாமி தான் அடுத்த ஆப்ஷன். அப்ப ஈவி ராமசாமிக்கு யாருக்கும் தெரியாது. அப்பதான் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க ஈவி ராமசாமி நாயக்கர் போட்டா தான் இங்க தெரியும். அப்படி போறதுனாலேயே அது சொல்லப்படுற கருத்துக்கள்லாம் வந்து இல்லாம போயிடாதுன்னு நான் சொல்ல வரேன். எப்படி வந்து ஜனங்க கிட்ட வந்து அவர் பாப்புலரா இருந்தாரோ அப்போ அது மாதிரி அவங்க யூஸ் பண்ணாங்க. அது வந்து பெரிய கான்ட்ரோவர்சி ஆக்குறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க என்ன கேட்கறாங்க, நீங்க நாயக்கர்னு போடலனாக்கா எனக்கு வந்து ஃபுல்லாவே நஷ்டமாயிடும், யாருமே வந்து இது பாக்குறது யாருக்கும் தெரியாது. ஒன்றும் ஆக்சுவலி சிரஞ்சீவி போன்ற ஆட்கள் தான் சொன்னாங்களாம், இது மாதிரி நீங்க போடுங்க, அப்பதான் வந்து கொஞ்சமாவது ஜனக்கிட்ட ரிலேட் பண்ணிக்க முடியும். அது பயங்கரமான இம்பாக்ட் இருந்தது. அந்த பெரியார் வந்து நம்ம ஆந்திர பிரதேஷ் கொண்டு போகணும்ன்றதுதான் நம்முடைய எய்ம். அந்த மேலட்டை சமாச்சாரம் நீங்க சொல்றீங்க, ஆனா உள்ளட்டை உள்ள அப்படியே தான் நான் என்ன பண்ணமோ அதே தான் அப்படியே தான் நம்ம காட்டியிருக்கோம். நம்ம அதில் எதுவுமே உள்ள கூட டச் பண்ணல. அது வந்து மன்னிக்கப்பட வேண்டிய இதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ் தேசியம் பேசுறவங்க கமர்ஷியல் பர்பஸ்க்காக நாயக்கர்னு போட்டாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கலாம். அது வந்து இருக்கலாம். இது மாதிரி முயற்சிகள் நம்ம கொஞ்சம் பேர் தான் பண்ணிட்டு இருக்கோம். கமர்ஷியல் நீங்க ரூபா வந்து கொடுத்து என்ன எடுத்து சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எடுத்ததுக்கு வந்து இது மாதிரி சொல்லும்பொழுது நம்ம அவளை பார்த்து நம்ம அனுதாபம் தான் பண்ணணும். நீங்க எடுத்த பெரியார் திரைப்படம் வந்து மற்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகும்போது பெரியார் ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற பேர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த விமர்சனம் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறது. அதுக்கு உங்களோட பதில்? இல்லை, அது வந்து இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் ஒரு ரைட், அதாவது இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து இந்த வாலை வந்து கட் பண்ணியிருக்கோம். அது கூட இப்போ எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது முன்னால் வந்து அவர் வந்து அந்த செங்கல்பட்டு மாநாட்டில் தான் பெரியார் வந்து நாம் இதெல்லாம் விடுவோம், பச்சை செட்டியார் இந்த முதலியார் வந்து முதலியாரை விடுவோம், செட்டியாரை விடுவோம்னாலும் சொல்லி இங்கே தான் அப்படி ஆகியிருக்குதே தவிர, இப்போ நீங்கள் அதே சமயம் நம்ம இப்படி ஒரு பார்வை ரொம்ப தவறு. அதாவது இந்த பேரை போட்டாவே வந்து அவங்க ஜாதி ஆட்கள் நம்ம சொல்லுவோம். இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிள்ளைலாம் அவங்க போட்டுக்கிறாங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் அவங்களாம் வந்து முற்போக்கு நாட்கள்னு சொல்ல முடியாது. அது வந்து அந்த ஊரினுடைய ஒரு சம்பிரதாயம் அது ஆகிருக்கு. பார்க்க போனால் பல ஆமாம், அது அது அப்படி இல்லை. அதாவது அப்படி பார்க்குற பார்வை வந்து இங்கே வந்து ஒரு சமூக மூவ்மெண்ட் மாதிரி ஆச்சு. பெரியார் மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கிட்டாரு. பிராமின்ஸே விட்டாங்க இல்லையா, அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா. பெரியார் வந்து நான் பிராமின்ஸினுடைய ஜாதி படை சொன்னார், பிராமின்ஸ் விட்டாங்க, பிராமின் ஐயரெல்லாம் விட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் இங்கே ஒரு சமூக வெற்றி. பட் நாங்கள் அந்த படத்தை எடுத்துகிட்டு நாங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் பாருங்கள், அதனுடைய கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா, நாங்கள் ஒரு படத்தை எடுத்தோம், அது தெலுங்கில் வந்து ஒருத்தர் வாங்கிட்டாரு. அப்போ தெலுங்கில் அவர் சர்வே பண்ணும்பொழுது அங்கே வந்து இப்போ ஈவி ராமசாமின்னு சொன்னீங்கன்னா யாருக்குமே தெரியாது. இப்படி அந்த காலத்தில் இருக்கிற எல்லா ரைட்டிலுமே வந்து இவர் காந்தியை வந்து நாயக்கர் தான் சொன்னார். நாயக்கர் தான் ஃபேமஸ் ஆக்சுவலி அவுட் சைடு தமிழ்நாடு. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அவங்க ஒரு எல்லாம் அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது, நீங்கள் ஈவி ராமசாமின்னு பெரியார்னு சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது. அங்கே அந்த பெரியார்னு தெரியாது. ஸோ ஈவி ராமசாமி தான் அடுத்த ஆப்ஷன். அப்போ ஈவி ராமசாமினாக்க யாருக்கும் தெரியாது. அப்போ தான் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க ஈவி ராமசாமி நாயக்கர் போட்டால் தான் இங்கே தெரியும் அப்படின்னு அப்படி போகிறதுனாலேயே அது சொல்லப்படுற கருத்துக்கள்லாம் வந்து இல்லாமல் போயிடாதுன்னு நான் சொல்ல வரேன். வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய கருத்து அதுதான். ஆமாம், அதனால் அவரை வந்து அவர் எப்படி வந்து ஜனங்க கிட்ட வந்து அவர் பாப்புலராக இருந்தாரோ அப்போ அது மாதிரி அவங்க யூஸ் பண்ணாங்க. அது வந்து பெரிய கான்ட்ரோவர்சி ஆக்குறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை ஆக்சுவலி. அது இப்படி செஞ்சுருக்கலாம். அப்போ அதாவது அந்த அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் நாயக்கர்னு போடலனாக்கா எனக்கு வந்து ஃபுல்லாகவே நஷ்டமாயிடும், யாருமே வந்து இதை பாக்குறது யாருக்கும் தெரியாது. ஒன்றும் அப்போ ஆக்சுவலி சிரஞ்சீவி போன்ற ஆட்கள் தான் சொன்னாங்களாம், இது மாதிரி நீங்கள் போடுங்க, அப்போ தான் வந்து இங்கே கொஞ்சமாவது ஜனக்கிட்ட ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய பர்பஸ் என்னன்னாக்கா, பெரியாரை வந்து அங்கே நம்ம அங்கே அது பயங்கரமான இம்பேக்ட் இருந்தது. அந்த பெரியாரை வந்து நம்ம ஆந்திர பிரதேஷ் கொண்டு போகணுன்றது தான் நம்முடைய எய்ம் ஆக்சுவலி. அப்போது அந்த மேலட்டை சமாச்சாரம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் உள்ளட்டை உள்ள அப்படியே தான் நான் என்ன பண்ணமோ அதே தான் அப்படியே தான் நம்ம காட்டியிருக்கோம். நம்ம அதில் எதுவுமே உள்ள கூட டச் பண்ணல, உள்ள எதுவுமே நம்ம டச் பண்ணல. ஸோ அதனால் அது வந்து மன்னிக்கப்பட வேண்டிய ஒரு இதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து அவ்வளோ அதுலேயே நமக்கு எல்லாமே நிற்கல, பெரியார் அதில் கூட நிற்கல ஆக்சுவலி. படத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் கூட கிடையாது. இருக்கலாம், அது வந்து இருக்கலாம். சினிமான்றது இப்போ ஏங்க இது மாதிரி முயற்சிகள் நம்ம கொஞ்சம் பேர் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து கமர்ஷியல் நீங்கள் ரூபா வந்து கொடுத்து என்ன எடுத்து சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எடுத்ததுக்கு வந்து இது மாதிரி சொல்லும்பொழுது நம்ம அவளை பார்த்து நம்ம அனுதாபம் தான் பண்ணணும். நம்ம ஒன்றும் இப்போ என்னுடைய பார்வையில் வந்து அந்த மார்க்கமும் இந்த சனாதன மார்க்கத்துக்கும்
ஒத்து போகுதா? இல்லை ஒத்து போகிற சென்ஸ் வந்து கடவுள் நம்பிக்கையிலிருந்து விடுபடலை. அவர் அருள்பொருள் ஜோதி அப்படிங்கிறது ஒரு அதுதான் நம்மளுடைய கடவுள்னு குறிப்பிடுறோம். அப்ப கடவுள் அப்படிங்கிறத நம்புறாரு, வள்ளலார் வந்து ஏற்றுக்கிறாரு, அதுல இருந்து மாறுபடல. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறதுனாக்கா அதிகாலத்தில் ஏற்பட்டுங்களா இந்த இன்டர்மீடியரிஸ் புரோகிதர் மூலம் தான் நீங்க வந்து கடவுளை அடைய முடியும் அப்படிங்கிற மார்க்கெட்ல இருந்தா விடுபடுறாரா? ஆனா கடவுளை ஏற்றுக்கிறாரு. ஆமாம் சார், கடவுள் அதாவது நீங்கள் ஒருத்தர் சொன்னார், இதை அருட்பெரும் ஜோதி மட்டும் எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்க, பெரியார் சொல்கிறது தான் சொல்கிறார் அப்படின்னு கூட ஒருத்தர் சொன்னார். அது அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவர் வந்து ஒரு ரேஷ்னலிஸ்டாக இருக்கார். யார்? வள்ளலார். நம்ம அப்படி எதிர்பார்க்க, நம்ம உலகமே மத வழி மத நம்பிக்கை உள்ள ஒரு உலகம் தான் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இப்போது இது போல் ஒரு நாத்திகனாவோ இல்லை ஒரு இறை எதிர்ப்பாளனாக இருக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அது எவ்வளோ பேர் இருக்காங்கனாக்கா, அது தன்னுடைய மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது உடனே அவன் மாறுறான். இப்படி எல்லாருக்கும் வந்து என்னன்னாக்கா ஒரு மத எதிர்ப்பாளனாக இருக்கிறது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. எனக்கு ஏதோ ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு நார்ம் இங்கே வந்துடுச்சு. அதை வந்து நீங்கள் நம்ம ரேஷனலிஸ்டாகவே இருக்கணும் பொழுது அது அப்படி இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த ஈவன் அதில் கூட பொதுமை பண்பு தானே. அவர் சொல்லி பொதுவான ஒரு கடவுள், அந்த கடவுள் எல்லாரும் ஈக்குவலாக பார்க்குற ஒரு கடவுள். அதை பெரியாரே சொல்கிறாரு. அப்படிப்பட்ட அதை நம்புறவங்களுக்கு மேலே எனக்கு வந்து ஆட்சேபனை கிடையாதுன்னு சொல்கிறதுனுடைய ரீசன் என்ன? நம்ம வந்து இந்த புத்தம் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற வாழ்க்கை வந்து சுபிட்சமாக இருக்க வேண்டும், மனிதன் நல்லபடியாக வாழணும். அதுதான் அப்சஷனாக இருக்குது. அந்த அப்சஷனில் தான் புத்தனும் நம்ம வள்ளலார் இருக்கார். மார்க்கத்தை வந்து தமிழகம் அல்லது திராவிடம் வந்து பின்பற்றல, ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி அழகாக சொன்னீங்க, அது வந்து ஒரு ஒரு மத குருமாறு அல்லது ஒரு மதத்தை பின்பற்றுவர்கள் வந்து ஒரு சித்து வேலை காட்டுவர்களாக இருந்தால்தான் மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படுது. அதுதான் ஒரு காரணமா ஒரு சாதாரண மனிதன் ஒரு பக்தி மார்க்கத்தை இந்த வழியில நீ அடையாளம் சொல்லும் போது அதுதான் அதை ஏற்றுக்கொள்ளாதது காரணமா, தான் பின்பற்றாதது காரணமா? நம்ம ஜனங்க அவ்வளோ ரேஷனல்ஸ் நினைக்கிறீங்களா நீங்க? நம்ம ஜனங்க ரேஷனல்ஸ் இருந்தால் நம்ம சொசைட்டியே மாறி போயிருக்குமே. நம்ம ரேஷனல்ஸ் கிடையாது பை நேச்சர். அது ரொம்ப கஷ்டம் கூட. இப்போ நம்ம பெரியார் வந்து இவ்வளோ பெரிய இயக்கம் பண்ணுறாரு. பெரியார் கூட அப்படி தான். இப்போ எப்படி வள்ளலாருடைய சுத்தி வேலைகள் பாப்புலர் ஆனாரோ, பெரியார் வந்து இந்த சமூக இதுக்காக தான் அவர் பாப்புலராக இருக்கார். பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னதுனால பாப்புலாரிட்டி வந்து தமிழ் சமூகத்தில் கூட ரொம்ப கம்மி தான். அவருடைய அந்த இப்போ ரிசர்வேஷன் பாலிசி, இப்படி இந்த சமூக நீதி சமாச்சாரங்கள் தான் பொதுமக்கள் கிட்ட போய் சேர்ந்ததுனால தான் அது வந்து பெரியார் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் நான் அதுக்காக வந்து ரேஷனலிஸ்டிக் சொசைட்டி வந்து ஒரு உன்னதமான ஒரு சொசைட்டி. பட் அது அவ்வளோ ஈஸியாக இல்லை. அது எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய சிக்கல்களுக்கு உள்ளாகுது. அதாவது நீங்கள் ஸோ அதனால் இவருடைய எண்ணங்கள் நம்ம எப்படி பார்க்கணுன்னாக்கா, இவர் வந்து இவருடைய எண்ணங்கள்லாம் நீங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு கம்பெனியும் பண்ணிங்கனாக்கா அது எல்லாமே வந்து ரொம்ப ரேஷனலிஸ்டிக்காகவும் இருக்குது. இந்திய சமுதாயத்தில் வந்து ஒரு எல்லா முற்போக்கு கருத்துக்களையும் உள்கொண்டதாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மதத்தை வந்து பை சான்ஸ் இவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கனாக்கா நம்ம சொசைட்டி எவ்வளோ மாறி இருக்குன்றது தான் என்னுடைய இது. ஆமாம், இவங்கெல்லாம் அந்த 5 திருமுறைக்கு இவங்க எல்லாமே வெறும் அந்த சைவ. ஆமாம் ஆமாம். அதனால 6வது திருமுறையை இவங்க எழுதி வெளியிட தயாரா இல்லை. 6வது திருமுறையை வேலூரை சேர்ந்த பத்மநாப முதலியார் தான் எழுதி வெளியிட்டார். ஆமாம். அந்த பத்மநாப முதலியார் 1927 பெரியாரை கூப்பிட்டு வேலூர்ல முதல் இது பண்றாரு. ஆமா 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 ஆமா. ஆக பார்ப்பனர்களாக தான் 6வது திருமுறையை வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ஆமாம், அது உண்மைதான். ஆனால் அதில் என்னென்னா ரொம்ப புத்தனுக்கு ஏற்பட்ட வதி தான். அவர் 9வது இதுவாக அவதாரமாக ஆக்கிட்டாங்க இல்லையா? அது மாதிரி இவர் வந்து சைவ ஒரு நம்ம இவர் மாதிரி மாணிக்க வாசகர், அது அடுத்தது வள்ளலார் மாதிரி அவங்க ஆக்குறாங்க. அது மாதிரி தான். சன்மார்க்க சங்கம்ன்ற அந்த ஒரு கான்செப்ட்ல நிறைய பகுதிகளில் அந்த அமைப்புகள் செயல்படுது. இன்னைக்கு திரைப்படம் எடுக்கும்போது இந்த திரைப்படத்துக்குள்ள வள்ளலார மறைகிறத எப்படி கொண்டு போனா அது எடுத்து சொல்லுவார்கள். அவங்க எல்லாருமே வேற லெவல்ல அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சன்மார்க்க சங்கத்துல வள்ளலார வந்து கிட்டத்தட்ட அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேள்வி, இப்போ பாரதி திரைப்படத்தை பார்த்ததுல முதல் காட்சியே ரொம்ப உருக்கமான அந்த பாண்டிச்சேரியில அவரை அந்த 4 பேர்
போற மாதிரியான ஒரு காட்சி. இந்த வள்ளலாரோட ஒப்பிட்டு பார்த்தா என்ன காட்சியா இருக்கும்? இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துறீங்க. ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து அவர் எப்படி எடுப்பார், இல்லை கடைசியில் எப்படி முடிப்பாருன்றதை பற்றி அதான் கிளைமேக்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ எங்கள் முன்னால் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் சினிமாவுக்கு நீங்கள் வழி இல்லாத ஆக்குறீங்க. நீங்கள் அது சினிமாவில் மீதி வெள்ளித்திரையில் அவருடைய கொள்கையும் இவருடைய கொள்கையும் எப்படி நீங்க வந்து அதை ஒப்பிட்டு நம்ம புத்தர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹியூமன் சென்ட்ரிக் நான் சொன்னேன். அவர் வந்து அது அகெயின்ஸ்ட் சனாதன இந்து தர்மம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ரெண்டு பேருக்கும் பல ஒற்றுமைகள் இருக்குது. அதாவது மனிதன் நல்லா வாழறதுக்கான இது ஒன்றும் ஜாதி மதம் கிடையாது, எல்லாமே அவர் எதிர்க்கிறார். நம்ம யார் நம்ம புத்தர் எதிர்க்கிறார். அதே மாதிரி தான் இவருடைய இது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ரொம்ப புத்தரனுடைய சிந்தனைகள் வந்து அவர் மாதிரியே இவர் புலால் ஒண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு, இந்த மருக பலியை எதிர்க்கிறாரு. எல்லாமே வந்து ஏறக்குறைய ஒன்றா இருக்குது. சில வித்தியாசங்கள் இருக்கலாம், சில வித்தியாசம். அங்கே நீங்கள் பாருங்கள். பட் நீங்கள் அவருடைய மற்ற இந்த முற்போக்கான போயிட்ரி மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அட்டாக் பண்ணுறாரு. இந்த போய் புன்சை நிலத்தில் வந்து புதைச்சி மூடுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொல்கிறார். அதாவது அவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறார் அவர். ஆனால் இது என்ன பண்ணுதுனாக்கா இந்த தோத்திர பாடல்களில் வந்து அது உள்ளே போயிடுது. தோத்திர பாடல்கள் வந்து இப்போ தேவான திருப்பாசகத்து மாதிரி அவருடைய பாடல்கள் தான் பாப்புலராக இருக்குது. அதில் எல்லாம் வந்து சிவபெருமான வழிபடுற பாடல்கள் தான் மக்கள்கிட்ட ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா இந்த மதம் விட்டுறக்கூடாது, சைவ மதம். அவர் இப்போ சைவ மதத்தை தான் அவர் எதிர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய முக்கியமான எதிரி சைவ மதம் தான். ஏன்னா அதில் தான் அவர் வரார். ஸோ ஆனால் அது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க அது மாதிரி வந்து இவர் நம்பாள் தான், ஒன்றும் இல்லை, அது தப்பாக பாடிப்பார் 2-3 பாட்டு மறுநாள் நம்பாள் தான்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க தான் ஆமாம்மா. அது இப்போ திருப்பூசம் நீங்கள் அதை இதை பார்த்தீங்கன்னாக்கா அதான் சொன்னேன், நம்ம எப்படி புத்தனை வந்து அவதாரமாக்குற மாதிரி இவரை வந்து ஒரு அவதாரமாக்கிட்டாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் நம்ம சமூகத்தினுடைய நிலை. ஆனால் அவருடைய அந்த முற்போக்கு கருத்துக்களை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து படிச்சீங்கன்னாக்கா தமிழில் வந்து அது மாதிரி வந்து ஒரு சனாதன தர்மத்தினுடைய எதிராக ஒரு அட்டாக் வந்து நமக்கு கிடைச்சே கிடையாது. அவர் அது மாதிரி இல்லைங்க, அவர் மதத்துக்கெல்லாம் கூட அப்பாற்பட்டா இருக்கார். எவ்வகை சார் மதங்களிலே தம்மதம்னாலாம் எழுதியிருக்கார். அப்படி தெரிகட்டு அழகிறீர்னாலாம் சொல்லி பரிதாபப்படுறார். இப்படிலாம் மொட்டாதனமாக அப்படி இந்த மதம் அந்த மதம் சொல்லியிருக்கீங்களே அப்படிலாம் அட்ரஸ் பண்ணுறாரு அவர். அவருடைய முதல் பாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மதமான பேய் பிரியாது இருக்க வேண்டும் சொல்லுவார். இல்லை, அவருக்கு வந்து அந்த ஸ்ட்ரீக் வந்து ரொம்ப ஒரு தமிழ் சைவ சிந்தனையிலேயே இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரீக் வந்து அதை கன்சாலிடேட் பண்ணி ஒரு மார்க்கமா உருவாக்கின ஒரு பெருமை அவருக்கு தான் சாரும். ஆனால் ஆமாங்க, அது இல்லை, அது அவருடைய அந்த முற்போக்கான நான் பார்க்கிற இந்த முற்போக்கான சிந்தனைகள் உள்ள பாடல்கள் அதுலேருந்து எடுத்து தனியாக்கணும். அதை நம்ம எல்லா பாடல்களும் வந்துனாக்கா அது எல்லாமே இருக்காது. அவர் அந்த இவங்க பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா அதில் கடைசி வரைக்கும் வந்து அதை தான் போடுறாங்க. அவங்க நமச்சிவாய் இதெல்லாம் போட்டுடுறாங்க, திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு ஈவன் இந்த பாடல்கள்லாம் கூட. ஏன்னா அது வந்து நம்மளுடைய சமாச்சாரம். அது நம்ம எப்படி வந்து வள்ளலாரை நம்ம எப்படி ஆக்கியிருக்கோன்றது வேற, வள்ளலார் எப்படி ஆகணுன்றது வேற. அதான் நான் பேசுகிற விஷயம். வள்ளலாருடைய மார்க்கத்தை வந்து நம்ம எப்படி ஏற்றிருக்கணும் அப்படின்றது தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஆனால் எப்படி ஏற்றிருக்கிறார்கள் அப்படின்றது வந்து வேற. அதை நான் சொன்னேன். மாமியார் வள்ளலார், அவங்க அப்பா சாமியார். எங்க மாமியார் வள்ளலார் வீட்டுல செய்யவே விட மாட்டாங்க. எங்க மாமனார் பெரியாரிஸ்ட், வெளியில போய் சாப்பிடுவாரு ஹோட்டல்ல. எனக்கு திருமணம் ஆன பிறகு என் மனைவிக்கு தான் வேலை செய்யறாங்க. திருமணம் ஆகிற வரைக்கும் அவங்க ஒரு நாள் எண்ணி சாப்பிட்டதா கிடையாது. திருமணத்துக்கு பிறகு முதல்ல கோழிக்கறி சாப்பிடும் போதெல்லாம் வாந்தி எடுப்பாங்க. கொஞ்ச நாள்ல சரி போச்சு. இப்ப அவங்களே பிரியாணி. அது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நினைக்கிறேன். அது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன். சரி, பெரியாரிஸ்ட் சடங்கு இல்லாம தாழ்வு இல்லாம ஆலயம் தையல் தலைகளை பண்ணிக்கிறதுனால முதல்ல பெரியார் இவர் அந்த சிந்தனைக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு வருஷம் படி இந்த 2000 பக்கத்தை
இதை ஏற்கனா கல்யாணம் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி அதன்படி வாழறாங்க. இங்கதான் இருக்கு. சரி. பட் அதை ஒல்டாவா பண்ணியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும் நடவன்னு பாருங்க. நீங்கள் அதை எடுத்துக்கிட்டா தான் நீங்கள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் என்ன இருக்கும்? இல்ல இல்ல அது வேணாம்னு சொல்லி வேற போயிருப்பீங்க. அதே போல வள்ளலார் மேல எனக்கு ஒரு பாவம் உண்டு. ஏன்னா அவங்க அண்ணன் வற்புறுத்ததுனால திருமணம் பண்ணிக்கின்னு இருக்க கூடாது. பண்ணிக்கினவர்கள் முதல் இரவு கூட அனுபவிக்காம அந்த பொண்ணை தவிர்த்து விட்டுட்டு சாமியாராகி போனதும் ஒரு தவறு. அந்த பெண்ணுக்கு செய்த துரோகம் நான் இன்னைக்கும் வள்ளலார் மேல நமக்கு இருக்கிற பற்று என்பது வேறு. ஆனா அவரை வந்து ரொம்ப வற்புறுத்தி தான் கல்யாணம் பண்றாங்க. அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அது முறப்பொண்ணா இருக்கிறதுனாலையும் அவங்க இவர் அண்ணனும் அக்காவும் சேர்ந்து அவரை வந்து பலவந்தப்படுத்தா பண்றாங்க. ரொம்ப அழுத்தம் ஆக்சுவலி. அதுக்கு வந்து நம்ம அவரை ரொம்ப அவ்வளோ பெரிய குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஓடுறார். அவர் கல்யாணம் ஆகும்பொழுதே வந்து 27 வயசு. 27. ஆமா. அழுத்தத்துக்காக அவர் பண்ணிக்கிட்டு முதல்ல கூட அனுபவிக்காம விட்டுட்டு சாமியாரா போறது அந்த பெண்ணுக்கு கிடைத்த துரோகமா நான் நினைக்கிறேன். ரைட். ஓகே. சரி. அது வந்து அது ஒரு பார்வை தான். வள்ளலாரை வந்து ப்ரொபகேட் பண்ண அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வந்து ஆள். ஆனா வள்ளலாருக்கு வந்து தன்னோட ஐடியாஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற எண்ணம் இருந்துச்சா இல்ல அதுக்கான மெசேஜ் அது இருந்தாரா? நிச்சயம் இருந்தது. ஆனால் கடைசியில் வந்து இப்படியெல்லாம் வந்து காம்ப்ளிகேட் ஆகும்பொழுது அவருடைய சிந்தனைகளை வந்து சரியாக அவங்க செயல்படுத்தாத பொழுது அவர் ரொம்ப மன விரும்பி தான் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நான் கடைபிடிச்சேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப மன கஷ்டத்தோடு தான் அவர் வந்து உள்ளே போய் முடிக்கிறார். ஆனால் அவருக்கு நிச்சயமாக வந்து ஆனால் இப்போ தொழுவூர் வேலைமையிலெல்லாம் நான் சொல்கிறாங்கனாக்கா அவர் வந்து அவருடைய இது வந்து இப்போ இந்த பிரம்மஞான சபான்னு ஒன்று இருக்கு இல்லையா இங்கே அன்னிபசன் தேசங்கள், அது வந்து அவருடைய ஒரு அவுட்புட் சொல்கிறார். அது எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அவங்களுடைய இதெல்லாம் வந்து ரொம்ப அதெல்லாம் ஒரு மாதிரி அல்டாப் சமாச்சாரங்கள் இதெல்லாம் அது கிடையாது. வள்ளலாருடைய சிந்தனைகள் அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க வந்து அவர் இப்படி சொன்னார், என்னுடைய சிந்தனைகளை வந்து நாளைக்கு வெளிதேசத்து ஆட்கள் வந்து இதை வந்து பின்பற்றுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பு இருக்குது. அவர் எழுந்த ஒரு குறிப்பு இருக்குது. அந்த குறிப்பு பிரகாரம் பின்னால் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு தொழுவூர் வேலைமையிலாளர்னு சொல்கிறார். ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். அது வந்து அது இல்லை அவர் வந்து கொண்டு போக வேண்டிய வழின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய கருத்துக்களை வந்து நிச்சயமாக வந்து அந்த இவங்க சிஷ்யர்கள் வந்து கொண்டு போயிருக்கலாம். அப்படி யாரும் கொண்டு போகலை. அது எனக்கு ரொம்ப வருத்தம் அந்த விஷயத்தில். ஐயா உங்ககிட்ட கேள்வியில் ஐயா சொன்னாங்க ராமலிங்கடிகளை பெண்ணுக்கு பாவம் செய்திருக்காங்க. எந்த ஒரு உயிரினத்துக்கும் பாவத்தை செய்யல அப்படின்னா அவரை பற்றி கொஞ்சம் படிச்சிருக்காங்க. ராமலிங்கர் இளமையிலேயே 9 வயசா இருக்க சொல்லதான் அவங்க அண்ணன் போய் பேச வேண்டிய கூட்டத்துக்கு செட்டியார் கூட்டத்துக்கு அவர் அண்ணன் போக முடியல, நீ போய் சொல்லிட்டு வர முடியல அப்படின்றாரு. அப்புறம் இவர் போய் காம்பன்சேட் பண்ணாரு. ஆமாம், அவங்க ஒரு பாட்டு சொற்பொழியாற்றுறாரு. ரொம்ப மீது அன்பு கலந்த ஒரு மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்தார். அவங்க தான் இவருக்கு உணவு கொடுக்குறாங்க. அந்த உணவை அறிந்து தான் தனியாக ரூம் கேட்கறாங்க. அண்ணன் சொல்றதை நான் இனிமேல் கேட்கறேன், எனக்கு ரூம் கொடுங்க. என்னுடைய சினிமா கதையை நீங்க முழுக்க சொல்றீங்க. என்னுடைய சினிமா கதையை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. நான் வந்து அது மாதிரி நான் பயோகிராஃபிக்கலாக போகாமல் நான் அவருடைய சிந்தனைகள் சமாச்சாரமாக நம்ம போனதுனால இதெல்லாம் சொல்லலை. நம்மை வழிநடத்துகின்ற முன்னோர்கள்ல முதலிடத்தில் இருப்பவர் வள்ளலார். ஆராய்ச்சி சான்றுகளும் தெரிவிக்கிறது. ஜாதி சமயம் இல்லாம ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லோரும் மதிக்கப்பட வேண்டிய எந்த ஒரு உயிரினமும் இது பண்ணக்கூடாதுன்றது அவருடைய நீங்க சொன்ன மாதிரி அவர் உள்வாங்கிக்கிட்டு தான் இதை இது பண்ணிருக்கு. வரலாற்று மாணவனாக எந்த ஒரு உயிரினத்துக்கும் அவர் பாவம் செய்யாதவர் எப்படி ஒரு பெண்ணுக்கு பாவம் செய்வார். அவங்க அண்ணி அவங்க உறவை விட்டுக் கொடுக்க கூடாதுன்றதால திருமணத்தை ஏற்றுக்கொண்டாரு. வேற வழி இல்லாம அவர் விட்டு வந்தாரு. என்னுடைய பார்வை. ரைட். தேங்க்ஸ்.